வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25ஆம் தேதி 7வது மாதம் 2018ஆம் ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சிறிது கவனமாக இருந்தாலே போதும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுங்கள். அனாவசியமான சில தொலைபேசி அழைப்புகள் வந்தால் அதை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது அது தேவையில்லாத சிலருக்கு எடுத்து சென்று காட்டப்படக்கூடிய அமைப்பும் தேவையில்லாத, அதனால் மிகப்பெரிய மன வருத்தமும் ஏற்படும். பொறுமை, வார்த்தைகளில் மட்டும் யார் எது சொன்னாலும் அலட்சியப்படுத்துவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். இந்த சந்திராஷ்டிரமத்தில் வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ குறைபாடு காணப்படவில்லை என்றாலும் வண்டி வாகனத்தில் சிறு சிறு உபத்திரங்கள், சிறு சிறு மன கஷ்டங்கள் ஏற்படலாம். தேவையில்லாத உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் கடினமான தொழில் செய்வர்கள் சிறிது எச்சரிக்கை. முடிந்தால் ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஒரு தேங்காயை உடைத்துவிட்டு செல்வது. தொலைதூர பயணங்கள் முக்கியமாக இன்றியமைய செல்லக்கூடியவர்கள் ஒரு விநாயகருக்கு விடலை போட்டுவிட்டு செல்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல பிராப்தங்கள் காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. ஆணாக இருந்தால் புதிதாக அறிமுகமாகும் பெண்கள், பெண்களாக இருந்தால் புதிதாக அறிமுகமாக ஆண்கள் விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை இல்லை என்றால் வீண் பழி பாவங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு விடலாம். அதனால் இது எதற்காக நமக்கு ஏற்பட்டது என்று தேவையில்லாத நீங்களும் மனம் நொந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலனை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் மாற்றத்தை எதிர்நோக்கி கொள்ளுங்கள். புதிதாக அறிமுகமாக மட்டும் சிறிது கவனமாக. சூரியனின் ஆதிக்கம் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதனால் தேகாரோக்கியத்தில் படபடப்பில்லாமல் இருப்பது நன்மை தரும். மருந்து மாத்திரைகளை தவறுவிடுவது தேவையில்லாத குழப்பமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம். அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதும் பொறுமை காப்பதும் நன்மை தரும். கால்களில் அடிப்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் ஏற்றமும் அனுகூலம் காணப்படுவதுடன் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் தந்தையருடைய உடல்நிலை அதிக முக்கியத்துவம். ரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். படிப்படியாக நல்ல முயற்சிகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் உள்ளீர்கள். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமை காற்றாலே போதும். தாயாருடைய தேகாரோக்கியம் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. பயணங்கள் லாபத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோக நிமித்தமாக தொலைதூர் பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், கடல் கடந்த பயணத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்கும், உத்தியோகத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், அரசு அமைப்பில் இருந்தவர்கள் பெரிய அளவுக்கு கௌரவத்துக்கு செல்லக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். விரோதிகளாக மாறியவர்கள் கூட அரசியலில் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சங்கடங்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை பேசினாலே போதும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மனதிற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. தந்தையாருடைய தேகாருக்கும் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு பயணங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சிறிது கவனமாக இருப்பது இன்றைய நாளுக்கு நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். முடிந்த அளவுக்கு கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பெண்களுக்கு ஹார்மோன் கோளாறு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தவறுவிடுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மனதிற்கு ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக கண்களில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் மருத்துவரை அணுகுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பயணங்கள், குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள், நிவர்த்திகள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுகிறது. அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. அதில் ஏதேனும் கோளாறு இருந்தால் நீங்களாக சுய மருத்துவத்தை தவிர்த்துக் கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத் தரக்கூடிய அமைப்பு. அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். உத்தியோக நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கும் இருந்த சிக்கல்கள் தீருகிறது. யோகமும் அனுகூலம் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோகத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக ஏற்கனவே இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். இனம் புரியாத பய அமைப்பு நிவர்த்தி காணப்படுகிறது. சிலருக்கு தொழில் அமைப்பில், உத்தியோக அமைப்பில் இருந்த சிக்கல்கள் தீரி புது உத்தியோக பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஏற்படுகிறது. நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த ஒரு நல்ல காரியத்திற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறுகிறது. மேலதிகாரிகள் தேவையில்லாத உங்கள் மீது வன்மம் கொண்டிருந்த அமைப்பு மாறுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது யோகத்தினால் பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.